அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்வார். தமிழ் மாதங்களான வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் இந்த ஜூன் மாதம். கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். ஜூன் மாதத்தில் சக்கராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகின்றது. மேலும் இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. 9/6/2024 அன்று புதன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 13/6/2024 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 15/6/2024 அன்று சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 26/6/2024 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இதனால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். அந்த அடிப்படையில் பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழும் நேரம் இது. வாகன யோகமும் உண்டு. பயணங்கள் பலன் தரும். மேலும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த காலம் ஒரு பொற்காலம். தைரியக்காரகன் செவ்வாய் இப்பொழுது உங்கள் ராசியை பார்ப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இடம் பூமி வாங்குவதில் இருந்த இடையூறுகள் அகலும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனை செய்வீர்கள். அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு கடன் சுமையை குறைத்துக் கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். ஜூன் 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு பொன்னான நேரம். தொட்டது துலங்கும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரிய நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். மேலும் ஜூன் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பண நெருக்கடி அகலும். வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். திருமண கனவுகள் நனவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பம் அகலும். மாற்றங்கள் திருப்தி தரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அபிவிருத்தி உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் ஏற்படும். மேலும் உங்கள் ராசிக்கு தைரிய வீரியஸ்தானம் மற்றும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் இருந்து குடும்பத்தில் அமைதி, வாழ்க்கை துணையுடன் கருத்து ஒற்றுமை, தொழில் பார்ட்னரால் உதவி என பல நன்மைகளை தந்தவர். இனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் குரு பகவான். அஷ்டம குரு கஷ்டத்தை கொடுப்பாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு தனது பார்வை பலனால் நல்ல பலன்களையே தருவார். வருமானத்தில் குறைவு இல்லாத நிலை இருந்தாலும் பண தேவை அதிகரிக்கக்கூடும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். வீடு, வாகனம் ஆகியவை தொடர்பான செலவை சந்திக்க வேண்டி வரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் நிதானமான ஆலோசனை செய்து அதன் பிறகு செயல்படுவது நல்லது. புதிய தொழில் தொடங்குவதை தள்ளி போடுவது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டி இருக்கும். எதிர்ப்புகள் வராமல் கவனமாக செயல்படுவது நன்மை தரும். உத்தியோகம் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகலாம். அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது.
நல்லது. அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பது, ஜாமீன் தருவது போன்றவற்றை தவிர்ப்பது நன்மை தரும். வழக்கு விவகாரங்களை பேசி தீர்த்துக் கொள்வது நன்மை தரும். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கூடுதல் கவனம் தேவை. மேலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணம், கல்வி போன்றவற்றிற்கான சுப செலவுகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு பயணங்கள் செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தினருடன் இருந்த சண்டை சச்சரவுகள் தீர்வதுடன் மனக்குழப்பமும் நீங்கும். விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாவதுடன் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். வருமானமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தினரிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். தொடக்க கல்வி கற்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களது சாதுரியமான பேச்சு மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான வீடு, வாகன, சுகஸ்தானம் மற்றும் மாத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் இருந்த தடைகள் நீங்கும். பழைய வீடுகளை புதுப்பிக்கும் பணியில் முன்னேற்றம் காணப்படும். உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். பிறர் பாராட்டும்படியான செயல்களை செய்வீர்கள். தாயார் உடல் நலம் தேரும். அவர் மூலம் நன்மைகள் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்குவது, பழைய வாகனங்களை பழுது பார்ப்பது அல்லது புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன், செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு ஆகையால் ரிஷபகுரு நல்ல பலனை தருவார். மேலும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். லாபம் அதிகரிக்கக்கூடும். மூத்த சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தினர் மற்றும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மன அமைதியை தரும். மேலும் புதிய தொழில் தொடங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நன்மை தரும். தேவையான நிதி உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். பணியிட மாற்றம் ஏற்படலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்கும் போது ஆவணங்களை நன்கு பரிசீலித்து கவனமாக செயல்படுவது நல்லது. தனியார் நிறுவனங்களில் முதலீடு செய்வதில் எச்சரிக்கை தேவை. பொருளாதார நிலை உயர கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். கல்வியில் முன்னேற்றம் காண தீவிர முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். தொடக்க கல்வி கற்கும் மாணவர்கள் ஆசிரியர் நடத்தும் பாடங்களை கூர்ந்து கவனிப்பதுடன் கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். உயர்கல்வி கற்பவர்கள் வெற்றிக்கான கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று வேலை கிடைக்க நன்கு பயிற்சி மேற்கொள்வது வெற்றிக்கு உதவும். குடும்பத்தினரிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது தொடர்பாக கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். திருமண பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்படும். கல்வி, வேலை தொடர்பாக வெளிநாட்டு பயணம் செல்ல நேரலாம். அந்நிய மொழி பேசுபவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. அந்நிய நாட்டில் தங்கியிருக்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. குரு பரிகார ஸ்தலங்களுக்கு வியாழக்கிழமையில் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. அங்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வணங்க பொருளாதாரம் மேம்படும்.